ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேரபினுடைய நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், டச் பண்ணி பாருங்கள். முட்டாசிம் வெளியே வரப்போ அவங்க அம்மா வராங்க. எங்கேப்பா போகிற, எங்கேயாவது வெளியே போறியான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் நான் உள்ளே இருக்க, எனக்கு உள்ளே இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் உன்னோட காயம் இன்னும் ஆறலையே, ஆறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த நேரம் பார்த்து ஹயா வரா. முட்டாசிம் கிட்ட நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், வா சாப்பிடுன்னு சொல்றா. அதுக்காக நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, எனக்கு பசி இல்லைன்னு சொல்றான். அது எப்படி உனக்கு பசி இருக்காது, நீ கொஞ்ச நாளா சரியா சாப்பிட்றதே இல்லை, சாப்பிடுவா அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் வரல. உடனே அவன் என்ன கேட்கறா, சரி எங்க போற, அந்த மீரா பார்க்க தானே போற அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் சொல்றான், நான் அவளை பார்க்க போல, ஆனா அவ என்ன பார்க்க வருவான்னு சொல்லிட்டு போயிடுறான். உடனே அம்மா வரா. என்னப்பா ஆச்சு, என்ன பேசிக்கிட்டீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவன், நான் என்ன பேசுறது அப்படியே ஆக்ஷன் போட ஆரம்பிக்கிறா. நான் அவர்கிட்ட போய் என்ன பேசுறது, நான் உங்களோட மரியாதையை காப்பாற்றணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன். ஆனா அவரு மீரா ஏன் போனா, எங்க போனா, ஏன் என்கிட்ட சொல்லாம போனா, அதை மட்டுமே நினைச்சிட்டு இருக்காரு. நான் சொன்னேன், அம்மா கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, ஆனா அவ வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கா அம்மா கிட்ட. அதுக்கு அம்மா ஒரு மாதிரி முகத்தை வச்சு சொல்றாங்க, மீரா போனதுல இருந்தே அவன் சோகமா தான் இருக்கான், எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு. நான் அன்வர்கிட்ட பேச போறேன், நான் அனிலா வக்காசையும் அன்வர்கிட்டையும் நான் சரியா நடந்துக்கலன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவ போதுமா நிறுத்துங்க அப்படின்னு சொல்றா. அவங்க அமைதியா இருந்து நம்மளோட உறவு எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க, அதை நீங்க பார்த்துப்பா. மீராவோட அப்பா மட்டும் இல்லை, அவங்க முர்டசிமுக்கும் அப்பா மாதிரி தான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, முர்டசிம் எப்படி இருக்கான்னு கூட பார்க்கல அப்படின்னு ஏத்தி அவங்க அம்மா கிட்ட ஏத்தி விடுறா. ஆனா அவங்க அம்மா மனசு கேட்கவே இல்லை. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நான் மீரா ரொம்ப மோசமா திட்டணும்னு ரொம்ப மனசுல கவலைப்படுறாங்க. அதை அவகிட்ட சொல்றாங்க. அதுக்கு உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பாங்க. மீரா கூட திரும்ப வரல பாத்தீங்களா, இதுல இருந்து தெளிவா தெரியுது அவளுக்கு முர்டசிம் கூட வாழ பிடிக்கல, அவரை விட்டு போகணும்னு தான் நினைக்கிறா. அப்புறம் நீங்களும் அவளை பத்தி பேசாதீங்கம்மா, இந்த விஷயத்த அப்படியே விட்டுருங்க, நீங்க அவளை பத்தி யோசிக்காதீங்க, நீங்க முர்டசிமை பத்தி மட்டும் யோசிங்க, நமக்கு அவரோட வாழ்க்கை தான் முக்கியம். மீரா கூட அவரோட வாழ்க்கையை சேர்த்து வச்சு சாத்தியமே இல்லை, சேர்த்து வச்சு நமக்கு என்ன மிஞ்சிச்சு, இந்த ஆக்சிடென்ட்டும் அவமானம் தானே தந்துச்சு அப்படின்னு அவன் மனசு அப்படியே குழப்பி விட்டுட்டு வில்லத்தனமா அங்க இருந்து கிளம்புறா. அப்படியே இந்த பக்கம் வந்தா ஹீரோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினி ஹீரோவை பாக்குறா. பார்த்துட்டு முர்டசிம்னு கூப்பிடுறா. அதுக்கு ஹீரோவும் நீ ஏன் வந்தன்னு கேக்குறான். நீ என்னை விட்டு பிரிஞ்சு போன, இப்ப என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறான். நீ என்ன கல்லால ஆனவளா, உனக்கு கொஞ்சமாவது புரியுதா, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது. நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஹாஸ்பிட்டல்ல செத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ வரல, போதும் எல்லாமே கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு போச்சு, நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, அப்புறம் எல்லாமே ஒன்றும் இல்லாத மாதிரி போயிடுச்சு, நம்மளுக்குள்ள எந்த உறவும் இல்லாம போயிடுச்சு, நீ என்னை விட்டுட்டு போன, இப்ப எதை பார்க்க நீ வந்தன்னு கேட்கறான். இவன் என்னடா இப்படி பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் திகச்சு போய் என்ன பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் நீ கிளம்பி இங்க இருந்து 3 தடவை சொல்றான். அவள் அழுதுட்டு நின்றுட்டே இருக்கா. போறியா இல்லையா, போன்னு சொல்றல்ல அப்படின்னு கத்துறான். அவரும் அழுதுகிட்டே போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோவும் ஃபீல் பண்றான், இந்த பக்கம் ஹீரோயினையும் ஃபீல் பண்றான். அப்படியே இந்த பக்கம் கோவமா துணியெல்லாம் ஹீரோயின் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அன்வர் ஹீரோயினோட அப்பா, அவங்க இந்த பக்கம் வராரு. என்னமா பண்ற, என்னமா மீரா பண்ற, நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல, இந்த வீட்டுல எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு என்ன தவிர அப்படின்னு அழுதுட்டே கோவமா துணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறா. அவங்க அப்பா பொறுமையா இருமா, ஒரு நிமிஷம் இருமா, நான் சொல்றது கேளு, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு, பொறுமையா உட்காந்து சொல்லுன்னு சொல்றான். அவளும் ஒன்னும் நடக்கல அப்படின்னு கேட்கறாங்க. திரும்பவும் அவன் கேட்கறான், ஒரு நிமிஷம் உட்காரு, பொறுமையா இருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, ஒன்னும் நடக்கல போதுமா அப்படின்னு. அன்வர் திரும்ப கேட்கிறாரு, என்னம்மா ஆச்சு, பொறுமையா உட்காந்து சொல்லுமான்னு சொன்ன உடனே அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. எல்லாருமே இங்க ஒரே மாதிரி தான், அந்த முர்டசிமும் அவங்களும் அவங்க குடும்பத்து ஆளுங்க மாதிரி தான் என்கிட்ட பேசுறான், இப்ப நடந்தது எல்லாத்துக்கும் என்ன பொறுப்பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவ. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்றா. எனக்கு அவங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு, எனக்கு அவங்க மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்ட்டு அழுதுகிட்டே திரும்ப துணி எடுத்து வைக்கிறா. உடனே அன்வர் திரும்ப ஒரு நிமிஷம் உட்காரு, நம்ம இதை பத்தி பேசலாம், நம்ம நாளைக்கு கராச்சி கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த வீட்டை காட்டுறாங்க. அங்க வில்லிக்காரி போயிட்டு இருக்கா. அப்போ இங்க வேலை செய்யறவங்க போய் அங்க பேகம்மாவை கூப்பிடுன்னு சொல்லிட்டு வில்லிக்காரி கிட்ட சொல்ல, அதுக்கு வில்லிக்காரி உனக்கு ஏதாவது வேணுமா என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு அவரும் அன்வர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நான் அவங்க ரூம்ல இருந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லிக்காரி அப்படி என்ன விஷயம் இருக்கு உள்ள அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவங்களோட சூட்கேஸும் அவங்களோட துணிக்களும் உள்ள இருக்கு, அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா. அப்படி என்ன அவசரம் துணியும் சூட்கேஸும் எடுக்கிறதுக்குன்னு வில்லிக்காரி கேட்கறா. அதுக்கு அவரு அவங்க கராச்சி போறாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவளும் யார் யாரெல்லாம் போறாங்க அப்படின்னு கேட்கறா.
கேட்டோடனே எல்லாரும் போறாங்கன்னு சொன்ன உடனே மீரா போறாளா மீரா போறாளான்னு கேட்குறா. வில்லத்தனமான ஒரு சிரிப்போட லாஸ்ட்டாக மீராவும் போறாளான்னு கேட்குறா. அவரும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஒரே பட்டர்ஃப்ளைஸ் தான் வில்லிக்காரிக்கு போங்க. அந்த வில்லிக்காரியும் அவர்கிட்ட போங்க போங்க போய் சீக்கிரமா உங்க பொருள்லாம் எடுத்துக்கோங்க, ஏன்னா ஹீரோ ரூம்க்கு டீ எடுத்துட்டு போறா. அதை எடுத்துட்டு போறப்பயே மனசுக்குள்ள சீக்கிரமாவே நீயும் நானும் ஒன்னாகிருவோம், ஏன்னா நம்ம 2 பேருக்கு நடுவுல இருந்த முள்ளு இப்ப நான் தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோ பக்கத்துல போய் தலையில கை வச்சு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி ஹீரோ எழுப்புறா. ஹீரோவும் எந்திரிக்கிறான். எந்திரிச்சோன்னே நான் உங்களுக்காக டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றா. ஹீரோவும் வெய்யாங்கன்னு சொல்லிட்டு ஆமா நீ ஏன் இங்க வந்தேன்னு கேட்கறான். உடனே அவரோட ஆக்ஷன் ஆரம்பிக்கிறா. நான் உங்களுக்காக டீ போட்டு கொண்டு வந்தேன், அப்படியே நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு கேட்கலான்னு வந்தேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க நான் பண்ணி தரேன் அப்படின்றா. உடனே ஆமா இல்ல இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வேற நீங்க செக்அப் போகணும்ல, நான் ஒன்று பண்றேன், உங்க துணி எல்லாத்தையும் நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி சொல்றா. ஹீரோ நீ எதுவும் கஷ்டப்படாதுன்னு சொல்றான். வில்லக்காரியும் இதுல என்ன கஷ்டம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை, ஏன் மீரா உங்களுக்கு இதெல்லாம் செய்யல, ஏன் உங்கள்கிட்ட ஓடணும்னே நினைக்கிறா, எப்படியோ போகட்டும், ஆனா ஒரு விஷயம், அவ மனசுல இருந்து ஒரு உறவை உங்க கூட ஏற்படுத்திக்கவே இல்லைன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வில்லக்காரி எக்ஸ்ட்ரா பாயிண்டா போட்டு ஏத்தி விட்டுட்டே இருக்கா. ஹீரோவும் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுன்னு சொல்றான். அவனும் என்னோட பிளான் படி எல்லாம் கரெக்டா போகுதுன்னு ஒரே சந்தோஷமா கீழே இறங்கி வரா. இதுல எந்த ஒரு விஷயத்தையும் மாற நம்ம விட்டுறவே கூடாதுன்னு வில்லத்தனமா வில்லக்காரி சிரிக்கிறா. இந்த பக்கம் முட்டசிம் ஹீரோவோட தங்கச்சிக்காரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு போய் இங்க என்ன நடக்குது, ஏன் எல்லாரும் எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்கறா. அந்த அங்கிளும் கராச்சி போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அங்கிளும் நடக்கிறது எதுவுமே சரியில்லைம்மா, நைட்ல எல்லாம் முட்டசிம் உட்காந்து தனியா சிகரெட் பிடிச்சிட்டு ரொம்ப கவலையில வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்றத சொல்றா. தங்கச்சிக்காரி ஹீரோ கிட்ட போறா. ஹீரோ கிட்ட போய் மீரா போறாரு. ஹீரோ கிட்ட போறா. ஹீரோ கிட்ட போய் மீரா போறாளான்னு கேட்கறா. அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். அப்புறம் நீ ஏன் நிறுத்தலன்னு கேட்கற. அப்பதான் தங்கச்சிக்காரி ஒரு விஷயத்த போட்டு உரைக்கிறா. தங்கச்சிக்காரி அண்ணா கிட்ட போய் நீ ஹாஸ்பிட்டல் அன்கான்சியஸா இருந்தல்ல, அப்ப மீரா ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு நகர்ல தெரியுமா, அப்படின்னா அவ எதுக்கு இங்க இருந்து போகணும்னு நினைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாயிண்ட வைக்கிற. ஹீரோக்கு செம்ம செக் பாயிண்ட். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது அப்படின்னு புரியல. தங்கச்சிக்காரி சொல்லவே ஐயா வந்துடுறா. வில்லிக்காரி வந்து நீ அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஃபர்ஸ்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடி, என்ன நினைச்சு நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அவனும் தட்டி விட்டுட்டு நேரா ஹீரோயினி கிட்ட போறான். அவ கிளம்ப போற டைம்ல அவ கையை பிடிச்சி இழுத்து நீ போக கூடாதுன்னு சொல்றான். கையை விட நான் போகணும்னு ஹீரோயினி சொல்லி தடுக்கிறா. அப்பாவும் தடுக்கிறாங்க. நீ போக கூடாது, நீ போவே கூடாது, நீ எப்பயும் நான் கையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிட்டு போக பாக்குறான். அவங்க அப்பாவும் கையை பிடிச்சி இழுக்கிறாரு ஹீரோ கையை. நீங்க யார் வேணாலும் என் முன்னாடி வந்து நின்னாலும் பரவாயில்ல, நான் கூட்டிட்டு போய் தான் தீர்வேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். நேரம் அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் நீங்க தான் இவளை வெளியே துரத்துனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவங்க அம்மாவும் ஆமா நான் தானே துரத்தினேன், இவளால என்ன பிரயோஜனம், ஊர்க்காரங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, முட்டசிம் கூட அவளுக்கு வாழ பிடிக்கல, அதனால தான் அவள் வெளியே கூட்டிட்டு போனா, கோர்ட்ல போய் பேசினா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தா, அதனால தான் வெளியே துரத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கரையும் சொல்றா. அம்மா ஊர்க்காரங்க 1000 பேசட்டும், அவன் என் பொண்டாட்டி, அவன் மேல கை வைக்கணும்னு தான் என்கிட்ட கேட்டுதான் நீங்க செய்யணும், உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கணும் என் பொண்டாட்டின்னு அதே இடத்துல தான் வச்சிருக்கேன், இது என் பொண்டாட்டிக்கு நடுவில் வேற யார் வந்தாலும் அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு பொண்டாட்டி கூட்டிட்டு ரூமுக்கு போறான். அவனும் பொண்டாட்டி கிட்டே என்னென்னமோ நடந்துச்சு கொஞ்ச நாள்ல சாரின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்கறான். பொண்டாட்டியும் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல உங்க வீட்டுல எனக்கு எப்ப மரியாதை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்கறா. இதுக்கு மேலே இப்படி நடக்காதுன்னு ஹீரோ சொல்றான். சொல்லிட்டு அப்படியே பேசுறாங்க. இந்த பக்கம் வில்லிக்காரி பக்கத்துல இருந்து ஒட்டு கேட்டுக்கமா அங்கேயே சங்க சக்கரமா சுத்திக்கிட்டே இருக்கா வெளியவே. அதை ஹீரோயினி பாத்துறா. ஹீரோயின் பார்த்துட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் எங்களுக்கு பின்னாடி வந்து இருக்கேன் நீன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்கறா. அதுக்கு வில்லிக்காரியும் முட்டசிமி எனக்கு சூரியன் மாதிரின்னு டைலாக்லாம் விடுறா. விட்ட உடனே ஹீரோயின் எங்களுக்கு நடுவில் உன்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு கதவை சாத்த போறப்போ வில்லிக்காரி வந்துட்டு உள்ள போயிடுறா. உள்ள போய் முட்டசிமி கிட்ட நான் சொல்றது முழுசா கேளுங்க, உங்களுக்கு உங்க மேல இஷ்டமே கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்ப எக்ஸ்ட்ரா போடுறா. அதான் ஹீரோய்க்கு தெரியுமே, மூஞ்சில் அடிச்ச மாதிரி போடி வெளியேன்னு சொல்லிட்டு துரத்தியே கொஞ்ச நேரம் 2 தலகாணி எடுத்துட்டு பெட் கிட்ட போறான். அவன் சொல்றான் உனக்கு தான் அடிபட்டிருக்குல்ல, பரவாயில்ல நீங்க படுங்க நாங்க படுத்துக்கன்னு சொல்லி போய் படுக்கிறான். ஆனா அவளுக்கு தூக்கமே வரல. ஹீரோ தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவ போய் பக்கத்துல படுக்கிறா. பார்த்துட்டு 2 பேரும் தூங்கிடுறாங்க. விடியுது. அப்படியே ஹீரோயின் பக்கம் திரும்பி அவ தலையை எடுத்து விட்டுட்டே இருக்கான். அவளும் பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் தலை மேல கை வைப்பேன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. சண்டை போடுறப்ப என்ன பண்ணிடுறா, ஹீரோக்கு அடிப்பட்ட இடத்துல தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டுன்னு ஐயோ அம்மா அப்படின்னு அவன் கத்த, இவன் வந்து ஐயோ என்னாச்சுன்னு கேட்டவொன்னே அம்மா காய் உள்ள வரா. உள்ள வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிடுறான். சரிப்பா டெய்லி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, நம்ம பரம எதிரி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பரம எதிரி ஒருத்தர் இருப்பான், அவன் வந்திருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப கோவம் வரும். அவங்க அம்மாவும் அவன் நீ சும்மா விடக்கூடாது, அவன் மன்னிப்பு கேட்கணுன்ட்டு எதுக்கோ வந்திருக்கான், நீ அவளை நல்லா போய் திட்டி விடுன்னு சொல்றா. ஹீரோயின் நடுவில் வந்து பேசுறா. ஆனால் அவங்க பேசுறது அவங்க அம்மா காதுலேயே போட்டுக்கவே இல்லை. அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் ஹீரோயினி சொல்றா அவங்க மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்காங்க, நீ மன்னிக்கிறது தான் பெரிய மனுஷன் சொல்லி அனுப்புறா. இந்த பக்கம் அந்த பரம எதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவனோட பையன் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். உடனே இவர் வந்துட்டு அவன் பையனுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக வருவான். வந்து நீ நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பான். நல்லா இருக்கிறத பற்றிலாம் நீ கேட்க வரல, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லுன்ட்டு அவன் சொல்லுவான். சொன்ன உடனே அந்த எதிரியும் வந்துட்டு என்னோட பையன் இதெல்லாம் பண்ணது ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டான்,
நீ அவன் இந்த கேஸ் வந்துட்டு வாபஸ் வாங்கு, அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்பான். அவனுக்கும் ஹீரோயினி சொன்னது ஞாபகம் வரும். உடனே அவனும் அவனை மன்னிச்சிருவான். உடனே அந்த எதிரி சொல்லுவான், நான் உனக்கு வாழ்க்கை பூரா நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு போவான். அவங்க அம்மா கேட்பாங்க, என்னப்பா என்னாச்சு, என்ன சொன்ன நீ அவனை அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நான் அவனை மன்னிச்சிட்டம்மா அப்படின்னு சொல்லுவான். ஏன்பா நீ எதுக்கு அவனை மன்னிச்ச அப்படின்னு சொன்னப்போ, என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, யார் மன்னிக்கிறாங்களோ அவன் தான் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டே ஒரு லுக் விடுவான். அப்புறம் அது மட்டும் இல்லைம்மா, அவங்க பையனுக்காக வந்திருக்காங்க, ஒரு அப்பா தான் பையனுக்காக வந்து கேட்குறப்ப என்னால் இல்லைன்னு சொல்ல முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை நோஸ் கேட் பண்ணுவான். அவங்க அம்மாக்காரியும் இதெல்லாம் யார் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருப்பான்னு எனக்கு தெரியும், அந்த அன்வர் தான் சொல்லி கொடுத்துருப்பான்னு சொல்லி அந்த ஐயா வில்லிக்காரி கிட்ட சொல்லுவா. வில்லிக்காரி வேற ஆல்ரெடி ஃபீலிங்ஸில் இருக்கால, அவள் சோகமாக நின்றுட்டுருப்பா. அம்மாக்காரி வந்துட்டு என்ன நீ ஏன் இப்படி நின்றுருக்க அப்படின்னு கேட்டப்போ, முத்தசிம் வந்து என் மேலே கோவமாக இருக்காரு, அவர் என்கிட்ட சரியாக பேசக்கூட மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருப்பா. அவங்க அம்மாக்காரி நீ எதுக்கு பொய்யெல்லாம் பேசுகிற, தேவையில்லாத வேலை நீ எதுக்கு பார்க்கணும், அவங்க அம்மாக்காரையும் பிடிச்சி திட்டுன்னு திட்டுவா. உடனே அவள் வந்துட்டு நான் உங்களுக்காக தானே பண்ணேன், உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்காரிகிட்ட சொல்லுவா. அவங்க அம்மாவும் என் பேர் யூஸ் பண்ணி நீ எதுக்கு நீ போய் சொல்கிற, உங்ககிட்ட முட்டசிம் பேசாமல் இருக்கிறதே சரிதான், போ இங்கேருந்து பேக்கூஃப் அப்படின்பா. பேக்கூஃப்னா பைத்தியக்காயின்னு அர்த்தம். இந்த பக்கம் இவங்களும் அன்வரை, இவன் தான் மீரா போயிட்டார்ல, நீங்கள் வாங்க, நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ண போறீங்கன்னு சொல்கிறப்பவே அவங்க அம்மாக்காரி வந்துருவா. ஹீரோட அம்மாக்காரி வந்து, நான் ஏதோ தப்பாக பேசிட்டேன், எனக்கு அப்போ கோவமாக இருந்தேன், அதனால தான் நான் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தினேன், ஏதோ கோவத்தில் நடந்துருச்சு, நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்வர் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோயினியோட அப்பா வீட்டுக்குள்ளே வரப்பவே ஹீரோ கேட்பாரு, எனக்கு அடிபட்டிருக்கு, ஏன் நீங்கள் என்ன எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உனக்கு தான் தலையில் ஹெவியாக அடிபட்டிருக்கே, அதனால நீ நான் யாருன்றதே மறந்துட்டேன், நான் தான் நீன்றதையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவள் போய் கன்வின்ஸ் பண்ணுவான் ஹீரோ, உன் பொண்ணு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, உன் பொண்ணை விட்டால் எனக்கு யாரும் இல்லை, உன் பொண்ணுக்காக நீ முன்னாடி யாராக இருந்தாலும் நிற்பேன், அது நீயா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். இப்போ 2 பேரும் சமாதானம் ஆகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மீராபா அவங்க கிட்ட வந்துட்டு, இங்கே உன்னை யாரும் சரியாக நடத்துறதே இல்லை, நீ வா நம்ம கராச்சிக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கு மீரா வந்துட்டு, இல்லை அப்போ எனக்கும் முட்டசிமுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, அது என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லைம்மா நான் உனக்காக தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இல்லை தேவையில்லை, நீங்கள் என்னோட நிஜ அப்பா அம்மா கிடையாது, அப்பா அம்மா தான், அப்பா அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா, நான் அவன் மேலே வச்சுருந்த அஃபெக்ஷன் எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நான் உன் மேலே எவ்வளோ ஒரு புரிதலோடு நாங்களாம் இருந்தோம், உன் மேலே நாங்கள் அவ்வளோ பாசம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும், ஆனால் அவர் விட்டு என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுவா. இந்த பக்கம் வில்லிக்காரையும் வந்து, வா முட்டசிம், நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், நான் உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அம்மா, இங்கே தான் அவங்க ஒய்ஃப் இருக்காளே, மீரா தான் உட்காந்துட்டு இருக்காளே, அவள் ஊட்டி விடுவா, நீ வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு பார்க்க சகிக்கல பண்ணுறது எல்லாத்தையும். ஹீரோயினும் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கா. வில்லிக்காரியும் வாயை மூடிட்டு கிளம்பிடுறா. ஹீரோ எனக்கு ஊட்டி விடுன்னு சொல்கிறான். உடனே அவள் ஸ்பூன் எடுத்து ஊட்டிட்டு போகிற மாதிரி போய் அவரோட மூக்கிலெல்லாம் தடவி விட்டுருவா. தடவிட்டு எந்திரிச்சு ஓடுவா. அப்படியே கொஞ்சம் லவ் சாங்ஸாக காட்டுவாங்க. இந்த பக்கம் வில்லிக்காரி அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு, வா நம்ம சூனியக்காரியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஆல்ரெடி நம்ம பண்ணதுக்கே எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா, என்னால் இது பார்க்கலாம் பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே நீ வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பூ வேணும்னா முள் குத்தி தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறா. உடனே இந்த வேலை செய்கிற பொண்ணும், எனக்கு பயமாக இருக்குது பேகம் அம்மாவை நினச்சா அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வேலைக்காரிக்கு ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்குன்னு தானே சொன்னீங்க, ஆனால் நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. நீ அதெல்லாம் கேட்காத, வாய் மட்டும் என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரி பார்க்க கூட்டிகிட்டு போகிறா. அந்த சூனியக்காரிக்கிட்டையும் போய், என்ன நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு முட்டசிம் வேணும் அவ்வளோதான், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவளை எப்படியாவது முட்டசிம்மோட வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிங்க அப்படின்னு சொல்கிறா. அவன் ரொம்ப அவளை லவ் பண்ணுறான், அது ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க 2 பேர் நடுவில் என்னால் அவங்களை பிரிக்க முடியல, நானும் என்னோட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், செய்வினையில் என்னென்ன பண்ணுமோ எல்லா மாயாஜாலத்தையும் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரி சொல்லுவா. இவன் எனக்கு தெரியாது, அவனோட வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவா. அதுக்குன்னா கொஞ்சம் உன்னோட பாக்கெட் எல்லாம் காலி ஆகணுமே, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே அவள் பர்ஸ்ல இருந்து பார்த்துக்கிட்டே ஒரு கட்டு பணத்தை எடுத்து அந்த பக்கம் தருவா. நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே எப்படியாவது நான் அவங்க 2 பேரையும் பிரித்து அவளை பயப்படுத்தி அவன் பக்கத்துலேயே வராத அளவுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவாள். இந்த பக்கம் அவங்க அம்மா கேட்டிருப்பாங்க, எங்கே ஹயா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வேலைக்காரிக்கிட்ட. அவள் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே போய் பார்த்தா ஹயா இருக்க மாட்டேன், தலைவாணி வச்சுட்டு போயிருப்பா. அவங்களுக்கு சொல்லி சந்தேகம் வருது, இவன் என்ன தூங்குறேன்னு சொல்லிட்டு எங்கே போயிருப்பா இவன் சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயா வந்த உடனே, எங்கே போன நீ, இவ்வளோ நேரம் ஆளே காணுமே, அதுவும் நான் பெட்டில் வந்துட்டு உன்னோட பெல்லோ எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருக்கேன், மனுஷன் மாதிரி தூங்குற மாதிரின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவள், இல்லை நான் முட்டசிம் தான் என் மேலே கோவமாக இருக்கார்ல, நான் அவருக்காக தான் நிறைய திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவாள். நீ அது வீட்டில் இருக்க வேலைக்காரர்கள் சொல்ல வாங்கிட்டு வருவாங்களே அப்படி சொல்லுவாள். அவள் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் நான் நூடுல்ஸ் சொன்னால் அவள் சேமியா பேக்கெட்டை வாங்கிட்டு வருவாள், அதனால தான் நானே போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறா. அது சரி, வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறியே, எங்கள் கையில் பொருளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்காரையும் கேட்குறா. அது வந்து நான் கிச்சனில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறா. என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா.
அவங்க அம்மாவும். வில்லிக்காரியும் ஹீரோ கிட்ட வருவா. வந்து ஏமா ஏதாவது கோமா இருக்கீங்களா, நான் நைட்டு உங்களுக்காக டின்னர் செய்கிறேன், என் கூட நீங்கள் சேர்ந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லை வேண்டான்னு சொல்லுவான். இப்போ ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், நீ எங்கள் 2 பேருக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்படியெல்லாம் இல்லை, சரி ஓகே இனிமேல் நான் மீரா ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் என் கூட இன்றைக்கி நைட் டின்னர் சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு கையை தொட்டு பேசிகிட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் என்ட்ரி கொடுக்க அவள் பார்த்துட்டு இவங்க 2 பேரையும் அவள் இவளை பார்க்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கோவப்பட்டு போவா. ஹீரோயினி போனோடனே பின்னாடியே ஹீரோவும் போவான். இதை பார்த்து அவளுக்கு ஒரே சந்தோஷம், பட்டர்ஃப்ளைஸ் தான் வில்லிக்காரிக்கு. போன உடனே இவ போய் கேட்பா ஹீரோயினி போய், நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் ஏன் முன்னாடி இப்படிலாம் வந்து நடிக்காதீங்க, நீங்கள் போய் ரொமான்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் கட்டி பிடிச்சிக்கோங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் ஏன் முன்னாடி வந்து இந்த பச்சை புல்ல மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாள். நான் என்ன நடிக்கிறேன், அவள் என்னோட கசின், நான் அவகிட்ட நார்மலாக தான் பேசுகிறேன், நீ ஏன் இப்படி நடிக்கிற அப்படின்னு சொல்லுவாள். அவள் கோவப்படுறத பார்த்து ஹீரோக்கு ஒரே சந்தோஷமாக தான் இருக்கும்ல, ஏன்னா பொசசிவ் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியுது. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா அவளுக்கே தெரியாமல் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணுறான் நைட் அவங்களோட லாண்டில் போய் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. அங்கே வேலை செய்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு முட்டாசிம் சார்னு சொல்லுவாங்க. உடனே வில்லிக்காரிக்கு ஒரே சந்தோஷம், நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே தான் அந்த வேலைக்காரன் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறான். அது என்ன அப்படின்னா, மீராவும் அவங்க மட்டும்தான் அங்கே டின்னர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு வில்லிக்காரி நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிக்காரியும் அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க. மீராவும் முட்டாசிமும் போய் அங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லிக்காரி முகத்தில் அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டு சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் போயிட்டு ரொம்ப அழகாக அவன் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சிருக்கான். மீரா அதை பார்த்து ரொம்ப அசந்து போகிறா. இதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு வெயிட் பண்ணாதான் தெரியும். நெக்ஸ்ட் சீரியஸில் சந்திக்கலாம்.